வழக்கம் போல காலையிலே இன்னைக்கான எஸ்எஸ்சி பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேத்து வீடியோல சொன்ன மாரி எந்த புது கான்செப்டும் நான் இன்னைக்கு லேர்ன் பண்ணல. ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருந்த பியூக்யூ உட்கார்ந்து இன்னைக்கு ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சோ வழக்கம் போல ஒரு கொஸ்டின் இப்ப நான் ஸ்கிரீன்ல போடுறேன். அதுக்கான ஆப்ஷன கமெண்ட்ல குடுக்குறேன். வழக்கம் போல ஆன்ஸர் பண்ணிட்டு போங்க. போன எம்டிஎஸ்ல எனக்கு ஜிகேல ரொம்பவே அடி வாங்குச்சு. ஆனா இந்த வாட்டி என்டிபிசில ஜிகேல இருந்து ஒரு 40 கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும். இந்த வாட்டி நிறுத்தி நிதானமா எல்லாத்துக்கும் ஆன்ஸர் பண்ண போறேன். ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ண போறதில்ல. அப்புறம் மேத்ஸோட கான்செப்ட்ட கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு மதிய உணவு சாப்பிட்டு ப்ரீ ஒர்க்கவுட்க்கு ஒரு மான்ஸ்டர் எனர்ஜிய உள்ள இறக்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். எனக்கு ஜிம்ல அருமையான ஒரு செஸ்ட் மற்றும் பை டே தேவையான வார்ம் அப்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணேன்ட்டு கமெண்ட்ல போடுறேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு 22.5ல இன்னைக்கு 10 ரெப் போட்டேன். கார்ப் கம்மியா எடுக்கிறதால ஹெவியா வெயிட்லாம் தூக்குறது இல்ல. ஆனா இன்னைக்கு ட்ரை பண்ணேன். கொஞ்சம் நல்லாவே போச்சு. மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. இருந்தாலுமே செஸ்ட்ல நமக்கு இன்க்ளைன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஃபிளாட் தம்பிள் பிரஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஜெகா வாங்குது. அது என்னன்னு கொஞ்சம் கூடிய சீக்கிரத்துல நம்ம சரி பண்ணி ஆகணும். ஆனாலும் செஸ்டோட ப்ராக்ரஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பக்காவா கொண்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா பைய நெனச்சா தான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. ஏன்னு தெரியல. சோ ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இறுதியா புரத கலவைய குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இரவு உணவுக்கு 2 வீட் பிரெட் மற்றும் பாலோட இன்னைக்கான இரவு உணவு முடிச்சுக்கிட்டேன். மீண்டும் நாளை ஒரு புதிய நாள்ல, புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன் கைஸ். பாய்.